ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் சுவையான மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். கடலை எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு அது நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம் இல்லை பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு வெங்காயம் ஆட் பண்ணிட்டு பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. கலர் மாறுற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ உப்பு போட்டால் நமக்கு சீக்கிரம் வதங்கும். அதனால் லைட்டாக சால்ட் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ கொஞ்சம் கலர் மாறிடுச்சு. இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஆட் பண்ண தேவையில்லை, ஒரு கொத்து ஆட் பண்ணால் போதும். அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. சிம்மில் வச்சு வதக்குங்க. இப்போ பழமான ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நைஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு வதங்கினா சீக்கிரம் தக்காளி வெங்காயம் வதங்கும். இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணுறோம். அதனால் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் சேர்த்தா போதும். அரை ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ்அப் பண்ணிக்கோங்க. இப்போ ஓரளவு வதங்கிருச்சு. இப்போ கொஞ்சமாக இந்த ஃப்ரைக்கு தேவையான பெப்பர் ஃப்ரைக்கு தேவையான உப்பு ஆட் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 2 நிமிஷம் நல்லா சிம்மில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பெப்பர் ஃப்ரைக்கு தேவையான கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டம்ளருக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடலாம். அப்போ தான் அந்த மசால் போட்ட பச்சை வாசனை நமக்கு போகும். தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கிருச்சு. இப்போ காளான் நம்ம இதோட சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவோட பச்சை வாசனை போயிடும் 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டால். இப்போ காளானை ஆட் பண்ணிட்டு அதையும் நல்லா மிக்ஸ்அப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தண்ணி ஊற்ற தேவையில்லை, காளான்லேயே தண்ணி இருக்கும். நம்ம ஊற்ற தேவையில்லை, அதுவே தண்ணி விடும். அதனால் நம்ம தண்ணி சேர்க்காம நம்ம காளானை வேக வைக்கிறதுக்கு மூடி போட்டு நல்லா மூடி வச்சுருவோம். ஒரு 5 நிமிஷம் அதே மூடி வச்சிங்கன்னா நல்லா வெந்துடும். பாருங்கள், தண்ணி நல்லா நமக்கு விட்டுருச்சு. நல்லா காளானும் வெந்திருக்கும் நமக்கு. இப்போ உப்பு நம்ம சேர்த்தாச்சு, எல்லாம் சேர்த்தாச்சு. 5 நிமிஷம் நல்லா திரும்பி மூடி வைங்க. மூடி வச்சா நமக்கு நல்லா கிரேவி மாதிரி நமக்கு வந்துடும். இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சமாக மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இஷ்டமாக இருந்தால் ஒரு 2-3 ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் காரம் கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுவேன், அதனால் மிளகுத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டால் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ கடைசியாக கொத்தமல்லி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணால் அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு சுவையான மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.